வெல்கம் டு தி நேதாஜி ஸ்கை. லெட்ஸ் ஸோ நவ் விச் டீம்? நம்ம பங்காளியா? எம்ஐ பங்காளிஸ், எஸ். நான் போகிறதுக்கு முன்னாடி இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். பிளே ஆஃபில் டாப் 2ல ஃபினிஷ் பண்ணுற ஒரு டீம் இந்த டீம் நான் இப்போயே சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னுமே இதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி நானும் ஒன்று சொல்லிடுறேன். எல்லா வருஷம் டாப் 2 எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அஸ்வின்ல இருந்து இருந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஏன்னா ஆன் பேப்பர்ஸ்ல அது அந்த மாதிரி ஒரு டீம். அது இப்போ இந்தியாவோட T20 ஸ்குவாட் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மாத்த வைக்கிறதுக்கான டீம் அதுதான். அதுதான் ஃபேக்ட். அஃப்கோர்ஸ் அது இல்லாமல் இருக்காது. பட் சொல்கிறேன், அவங்க வந்து சரியான ஒரு சைடு. இவங்க எப்படா குவிண்டன் டிகாக்கை போய் நீங்கள் எடுக்க விட்டீங்கன்னா எனக்கு இப்போ வரைக்கும் இருக்க ஒரே கேள்வி அது மட்டும் தான். அவன் கிட்ட இருந்தது 2 கோடி தான். 2.5 அவன் யார் எடுக்க போறானோ எல்லாருக்குமே தெரியும். லைட்டா பிரைஸ் ஏத்திட்ட கூட அவன் எடுத்துக்க முடியாது. அவன் டீம் அங்கேயே காலி பண்ணிருக்கலாம். எனக்கு குவிண்டன் டிகாக் எடுத்தது கூட எனக்கு வந்து அப்படி ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸ் அது அப்படின்னு கூட எனக்கு தோணல. ஆனஸ்டா சொல்லணும். பிகாஸ் கொல்கட்டா விட்டுச்சு. ஏன்னா கொல்கட்டாவுக்கு குவிண்டன் டிகாக் தேவை அப்படிங்கும் போது அவங்க விட்டாங்க சொல்லலாம். பட் ஸ்டில் எனக்கு எப்படி சர்ப்ரைஸ் என்ன, இட் ஹேப்பனிங் செகண்ட் டைம். ஷெர்ஃபன் ரூதர்ஃபோர்ட், ஓகேவா, நம்ம நிறைய பேர் அவனை பத்தி பேசவே இல்லை. பிகாஸ் ஷெர்ஃபன் ரூதர்ஃபோர்ட் வந்து SA20ல டிவால் பிரேவிஸ் ஃபைனல்ஸ்ல அடிச்சதை பத்தி பேசுவோம். ஆனா ஃபைனல்ஸ்ல அடிச்சதுக்கு முன்னாடி இருக்க எல்லா மேட்ச்லயுமே பிரேவிஸை விட பிரேவிஸை ஓவர்ஷேடோ பண்ணான். அந்த அளவுக்கு ஷெர்ஃபன் ரூதர்ஃபோர்ட் பயங்கரமா ஆடினான். He is the one why the team came into finals. Pretoria Capitals எடுத்தாங்க. யாரு கங்குலி எடுத்தாரு. பிரேவிஸையும் ஷெர்ஃபன் ரூதர்ஃபோர்டையும். ரூதர்ஃபோர்ட் போன வருஷம் GT ஆடும்போது he was good because எனக்கு தோணும் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் மொரட்டா இருக்கானுங்க. ஆனா உடம்பு போட்டுருப்பானுங்க. முன்னெல்லாம் பார்த்தா பயங்கர ஃபிட்டா இருப்பானுங்க. ஓடலாம் மாசா ஓடுவானுங்க. விளையாட்டை கூட அதுக்கு கொஞ்சம் உடம்பு போட ஆரம்பிச்சாரு. இந்த ஃபாஸ்ட் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும். பவர் இருக்கும். ஆனா ரூதர்ஃபோர்ட் உடம்பும் இருக்கும். உடம்பு மீன்ஸ் குண்டா இருக்க மாட்டான். நல்லா ஃபிட் பயங்கர ஃபிட்டா இருக்கும். அடிக்கிறதும் ஹைட்டும் இருக்கும். அடிக்கிறதும் மாசா இருக்கும். பேக்கேஜா பிடிச்சானு குஜராத். எப்படி அப்படியே ட்ரேட் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அது மணி ட்ரேட். டீம் பிளேயர்ஸ் அக்கௌண்ட் ட்ரேட் கேட்கல. மணி ட்ரேடிங் எப்படி குஜராத் ஒத்துக்கிச்சு? ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, செகண்ட் டைம் வித் ஹார்திக் பாண்டியா, செகண்ட் ரூதர்ஃபோர்ட் கூட. அப்படிங்கும்போது எப்படி ஒத்துக்கிட்டாங்க ஸ்டில் எனக்கு மிஸ்டரியாவே இருக்கு. ஏன்னா நீங்க டைம் கிடைச்சா பாருங்க SA20ல. யூ கைஸ் வில் திங்க் இது வந்து உண்மையிலே ஸ்ட்ராட்டஜியா இல்ல எப்படி இப்படி விளையாடுனானுங்க, என்ன பேசியிருப்பானுங்க அப்படின்றது இல்ல எனக்கு ஆக்சுவலி மும்பை வந்து ரூதர்ஃபோர்ட் எடுத்தது வந்து இட்ஸ் வின் ஃபார் மும்பை தான். ஆனா வந்து ஜிடியோட ஃபினிஷிங் செட்டப் பாத்தீங்கன்னா ராகுல் டெவேட்டியா இந்த மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது அதான் சொல்றேன், அவங்க இருக்கிறதுலே இவன் ஒரு பொட்டன்ஷியலா தெரிஞ்ச போது இவனை எப்படி விட்டுட்டு அப்படிங்கும் போது ஏதோ ஒரு டீமை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கூட இருக்கிற ஆளை விட்டுட்டு போயிட்டு எடுப்பாங்களா யாராவது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. கண்டிப்பா அதெல்லாம் சொல்றேன். எனக்கு இந்த ட்ரேட்ல வந்து அது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. அது பெரிய கமாடிட்டி. இன்னொன்னு வந்து அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்சுவலா லாஸ்ட் இயரே நான் இந்த பிளேயரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ராபின் மின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யங் கமாடிட்டி. நான் அவன் ஆனதை பார்த்திருக்கேன். பிளாஸ்ட் செமத்தியா ஆடுவான். கமிங் ஃப்ரம் டவுன் ரோடன் ஃபேமிலி நினைக்கிறேன். நான் அது மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கமிங் ஃப்ரம் வெரி புவர் பேக்ரவுண்ட். நான் சாதிக்கணும் பெரிய லெவல்ற பசி இருக்கு. லைக் மும்பை இஸ் நோன் ஃபார் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எடுத்து அவங்க ஷேப் பண்ணி இந்தியாவுக்குள்ள அனுப்புறது தான் அவங்களோட நோன் ஃபார் தட். டேலண்ட்டை ஸ்கவுட் பண்ணி எடுக்கிறது. இப்போ அவங்க வச்சிருக்க எல்லா டீமே அவங்க டேலண்ட்டை ஸ்கவுட் பண்ணி எடுத்து செட் பண்ண டீம்ஸ் தான் எல்லாமே. அபார்ட் ஃப்ரம் ரோஹித் சர்மா கூட நீங்க வச்சுக்கோங்க. அந்த பிலீவ் பண்ணி அந்த டேலண்ட்டுக்கான மதிப்பு கொடுத்து எடுத்த பிளேயர்ஸ் தான் எல்லாருமே. ஸோ இப்படி இருக்கும்போது எனக்கு வந்து தேர் IPL ட்ரோஃபி டு லூஸ் அப்படிதான் நான் பார்க்குறேன். அவங்க வேணும்னா ஒரு 6 அடிச்சு நாங்க தான் ஆண்ட பரம்பரை திரும்பி மேலே வந்துட்டு முடியும் அப்படின்னு சொல்லலாம். போன வருஷம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அவனுக்கு வந்து மும்பைக்கு வந்து இந்த பாம் பிளாஸ்ட் அதெல்லாம் போயிட்டு இருந்துச்சுல்ல அங்க. அப்போ வந்து பஞ்சாப்ல மேட்ச் நடக்கணும். பஞ்சாப் இஸ் சென்னை மேட்ச். சோ அப்போ வந்து பஞ்சாப்ல நடக்க வேண்டிய மேட்ச். அப்போ என்ன ஆகுனா முல்லன்பூர் பிட்ச் தான் மோஸ்ட் ஆனாங்க. முல்லன்பூர் தானே பஞ்சாப் ஆனது. சோ அவங்க ஆடும்போது அது பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மாத்தினாங்க. என்ன பண்ணிருக்கணும், பஞ்சாப் எம்ஐ மேட்ச் வந்து காமன் பிளேஸ் வச்சிருக்கும். வச்சது வாட்கடையில. சோ மும்பைக்கு மட்டும் 8 ஹோம் கிரவுண்ட் மேட்ச் போன வருஷம். மத்த டீம்லாம் 7. சோ அந்த மாதிரி எல்லா பண்ணியும் 9 இடங்களில் உச்சம் பெற்ற ஒருவன் அப்படின்ற மாதிரி எப்படா வராம போறீங்கிறத என்னால ஏத்துக்க முடியாத ஒண்ணா இருக்கு. அதுதான் நான் சொன்னேன். இப்போ CSK வீடியோல நான் சொல்லியிருப்பேன். when the team is overpowered with stars, the man management fails there. Player as a captain over there. You don't have a aura farming மட்டும்தான் ஒரு ஃபோக்கஸ் பண்றாரு. when he took charge as a captain for Mumbai வரும்போது we saw something that he is kind of egoistic அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது எனக்கு அதை தான் இன்னொன்னு என்ன சொல்லுவேன், நீங்க சொன்ன இதே பாயிண்ட்ல இது இப்படி சொல்லவும் எனக்கு தோணுது. GTல அவன் சொன்னது எல்லாருமே கேட்டாங்க. and what his mindset reflected on the ரிசல்ட் as well. பிகாஸ் நீங்க எப்பவுமே ஒரு பிளான் போடுங்க. பிளான் போடுறது சூப்பரா இருக்கும். நமக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது ரிசல்ட் நமக்கு வருதாங்கிறது நம்ம கையில இல்ல, எக்ஸிகியூஷன் டைம்ல தான் இருக்கு. எனிதிங் கேன் ஹேப்பன் ரைட். அது ஒர்க் ஆச்சு GTல இருக்கும்போது. அண்ட் பிளேயர்ஸ் வரைக்கும் எல்லாருமே சினர்ஜில இருந்தாங்க. பட் when it comes to மும்பை, ஆல்ரெடி கேப்டன் சேஞ்ச் பண்ணி அது போயிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அது பிரச்சனை போச்சா இல்ல உண்மையிலேயே அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லையா அப்படிங்கலாம் எனக்கு தெரியல. இல்ல இருக்காங்க. அதெல்லாம் வந்து இல்ல இருக்கலாம் கிடையாது. எல்லாருக்குமே இருக்கு. பிக் ஸ்டார்ஸ் ஆல்வேஸ் ஹேஸ் தட் ஈகோ. They will not say it out, but inside they will have it that in their head. Because
ரோஹித் சர்மா வைஃப் அது கூட வந்து போட்டிருப்பாங்கல்ல, ஏதோ இந்த ஒரு ட்வீட்லாம் போட்டு அந்த டைம்ல கொஞ்சம் கொஞ்சம் ஆமாமா. ஹீட்டட் ஆச்சு. இட் வாஸ் பெர்சனல். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இட் வாஸ் ரோஹித் சர்மா ஹி வாண்டட் அவுட் ஆஃப் மும்பை. ஹி வாண்டட் டு கோ டு எய்தர் சிகப்பு சொக்கா ஆர் டு மஞ்ச சொக்கா. அதுதான் பீடாக் சொன்னது உண்மை. ஹி வாண்டட் டு கோ இன் எய்தர் டூ ஆஃப் திஸ் பிளேஸ். அதெல்லாம் வேணாம். ரொம்ப அசிங்கமா ஆயிடும். ஆல்ரெடி அப்ப மும்பை வந்து ஒரு ஸ்க்ரூட்டனில இருந்தாங்க. எல்லாம் ரொம்ப ஏன்னா அந்த ட்ரேட் டீல் நமக்கு தெரியும் என்னென்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு we have the articles. எல்லாமே சொன்னாங்க 100 கோடி ரூபாய் கொடுத்து தான் வாங்கினாங்க ஹார்திக் பாண்டியாவை. இட் வாஸ் வெரி பேக் எண்ட்ல நிறைய டீல்ஸ் நடந்தது ஹார்திக் பாண்டியா இங்க அப்படியா? வரத்துக்கு இது எனக்கு அப்படின்னு தெரியாது. சொல்லி 100 கோடி ரூபாயா? அப்படிதான் சொல்றாங்க. ஓகே. ஸோ ஆர்டிகல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஆன் பேப்பர் ட்ரேட் டீல் வாஸ் சம் 18 க்ரோஸா அந்த மாதிரி கொடுத்து வாங்கினாங்க. ஆமா. பிஹைண்ட் த சீன்ஸ்ல வந்து நிறைய கான்ட்ராக்ட்ஸ் வந்து பேசிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 100 crore டீல் இது அப்படின்னு சொல்லி தான் ஹார்திக் பாண்டியா எடுத்துட்டு வந்ததா சொல்றாங்க. பிகாஸ் தே லாஸ்ட் தேர் கேப்டன். நவ் தேர் ஸ்ட்ரகிளிங் ஃபார் இட். ஃபர்ஸ்ட் சீசன்லேயே புது டீம் வந்து ஜெயிக்கலாம் எவ்வளவு பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி அவங்க பண்ணாங்க. கமிங் பேக் டு மும்பை இந்தியன்ஸ், தேர் கோர் இஸ் எப்பயோ செட்டு. ஆமா. ஓகேவா? ஆல்வேஸ். நான் இவங்கதுல வந்து இப்போ வந்து அவங்க இன்னும் சாலிடா இருக்காங்க. ஏன்னா இப்பாவும் குவிண்டன் டிகாக்கும் திரும்பி வந்துட்டாங்க. தகப்பானா இவர் ஹிட்மேன் 2 பேருமே ஒண்ணா ஆயிட்டாங்க இப்போ. இல்ல நீங்க அது ஒண்ணு சொல்றீங்கல்ல, என்ன சொல்றது? இன்னொன்னு ஜஸ்ட் ஆடிங் டு தி டேனிஷ் மலேவர் அப்படின்னு ஒரு புது பையனை எடுத்திருக்காங்க. அண்ட் ஆல்வேஸ் புதுசு சொல்ல போறதுக்கு இல்ல எம்ஐயோட ஸ்கவுட்டிங்ஸ், பட் வென் தே ஆர் பிக்கிங் சம் ஒன் நியூ வி ஷுட் லுக் இன்டு. சோ அண்ட் ஆல்சோ தே வில் கிவ் தி சான்ஸ் டு தேர் அப்படிங்கிற பாயிண்ட்ல பாக்கும்போது டேனிஷ் மலேவர் விஷ் டு லுக் இன்டு, லுக் ஃபார்வர்ட். அண்ட் தென் இன்னொரு விஷயம் நீங்க சொன்ன மாதிரி ரோஹித் சர்மா, குவிண்டன் டிகாக், ரயன் ரிகல்டன் ஃபார்ம் இல்ல அது ஒரு பாயிண்ட் இருக்கு. அண்ட் ரோஹித் சர்மாவுமே கூட ஆஸ் அ பிளேயரா நீங்க வந்து பாக்குறதுங்கும் போது எனக்கு ஹார்திக் பாண்டியா உட்காரவே ரொம்ப நாள், பிகாஸ் ஹி வாஸ் பிஃபோர் வேற. இப்போ ஹி வாஸ் அ வின்னிங் வேர்ல்டு கப் வின்னர். அண்ட் ஆல்சோ ஒரு மாதிரி இப்ப ரோஹித் சர்மாவோட ஸ்டேச்சரே வேற லெவல்ல இருக்கு. அப்படிங்கும்போது டு யூ திங்க் ரோஹித் சர்மா உட்கார வைக்க சான்ஸ் இருக்கா? உட்கார வைக்க மாட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா அது டீம் டைனாமிக்ஸ் கெடுத்துரும். Okay. திரும்பி சொல்றேன்ல, டு மெயின்டைன் தி ஸ்டார் ஸ்டட்டட் டீம்ன்றது வந்து ரொம்ப பெரிய தலைவலி. இருக்கிறதுல தலைவலி பிடிச்ச வேலை அதுதான். அதனாலதான் வந்து எப்பவுமே அந்த ஆனா மிட் நான் ஒண்ணு டயர் சொல்லட்டுமா, பிளேயர்ஸ் இந்த நீங்க இப்ப மாதிரிலாம் உள்ள சொன்னதுலே கொண்டு வந்து இந்த வைப்பாங்க. ஒரு கான்ட்ரவர்சியோட நம்ம பேசும்போது கண்டிப்பா அடி வாங்க வாய்ப்பு இருக்கு. பட் அடியோட இது இருக்கட்டும். வாங்கலாம், தப்பு இல்ல. நான் அதேதான் எப்படின்னா இஷான் கிஷன் இருக்கான்ல, இஷான் கிஷன் ரோஹித் சர்மாக்கு ஹார்திக் பாண்டியா சண்டை போகும்போது இஷான் கிஷன் வந்து ஹார்திக்கோட ஸ்டாண்ட் எடுத்ததுனால இஷான் கிஷனுக்கு சான்ஸ் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு டைம் ஒரு தியரி போச்சு. அதே மாதிரி ரூமர். இப்ப மட்டும் ரூமர் போச்சு. இப்ப மட்டும் இஷான் கிஷன் ட்ரேட் ஆயிருந்திருக்கணும். ஓகேவா? 100% ஆயிருந்திருக்கும். ட்ரை பண்ணாதான் நினைக்கிறேன். இஷான் கிஷன் ட்ரை பண்ணாதான் நினைக்கிறேன். பட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பாவம் அவங்க கிட்ட இருக்கிறது பேட்டிங் மட்டும் தான். நீ அதையும் தூக்கிட்டு போயிட்டேன்னா அப்புறம் என்ன பண்றது? ஆமா. ஸோ இப்ப கேப்டனும் இஷான் அதுதான் கிஷன். எனக்கு ஓகே, கோ மும்பை. சாரி. ஃபார் ஃபர்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ் கேப்டன் இஷான் கிஷன் நினைக்கிறேன். ம். ஸோ எனக்கு வந்து இதுல வந்து நமன்தீர் அகைன் கேன் டூ குட்டா. அது ஒன்று வில் ஜாக்ஸர் எடுத்திருக்காங்க. ஆமா. வில் ஜாக்ஸர் இருக்காரு இவங்க அண்ட் டீம்ல. இங்க மிச்சல் ஒரு கொஸ்டின். சாண்ட்னர் இருக்காரு. இங்க வந்து ஃபோர் ஓவர்சீஸ் யார போவீங்க? லைக் லெட் மீ கோ வித் கொஸ்டின்ஸ். ஓகேவா? மோர் தென் டிஸ்கசிங் அபௌட் தி ஸ்குவாட், பிகாஸ் வி நோ தட் தி ஸ்குவாட் இஸ் செட், எவரிவன் நோஸ் தட். வை வி நீட் டு ரிப்பீட் இட்? லெட் மீ கோ லைக் திஸ். இந்த ஸ்குவாட் வந்து இவங்களோட வின்னிங் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும்? பிகாஸ் ஹோம் கிரவுண்ட் சப்போர்ட் உங்களுக்கு தெரியும், பாட்டா தான் வான்கடே. சோ வாட் இஸ் தேர் வின்னிங் ஸ்ட்ராட்டஜி வில் பி? அண்ட் தென் They will go with 3 seamers, Kamal. As usual, they'll go with Jasprit Bumrah, Trent ஓகே. Boult and Deepak Chahar. This is what they wanted always. இஃப் They'll தீபக் go சஹர் with these அவன் 3 எப்படியும் 2 seamers. மேட்ச்ல உட்காந்துருவார். தீபக் சஹர் 2 மேட்ச் 3 மேட்ச். சோ தீபக் கண்டிப்பா சஹர் இந்த போனா 3 பேர் தான். இல்ல தீபக் சஹர் போனா யாருன்னு தீபக் கேக்குறேன். சஹர் இல்லைன்னா வேற யாரை அவங்க உள்ள கொண்டு வருவாங்க? வேற யாருமே எனக்கு பெருசா தெரியலையே. அவங்க ஷர்துல். தீபக் சஹர் இல்லாம உள்ள போக மாட்டாங்க. ஷர்துல் மேபி உள்ள கொண்டு வரலாம், வாய்ப்பு இருக்கு நீங்க சொல்ற ஓகே. மாதிரி. எஸ், ஷர்துல் ஓகே. வந்து ஏன் உள்ள கொண்டு வருவாங்கன்னா உங்களுக்கு டெத்தில் வந்து கொஞ்சம் சப்போர்ட் டு ஜஸ்பிரித் பும்ரா யாராவது கொடுக்கறதுக்கு பெட்டரா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி ஷர்துல் உள்ள கொண்டு வர வாய்ப்பு இருக்கு அவங்க. ஓகே. ஏன்னா அதே நேரத்துல ஷர்துல் வந்து மும்பைல நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்கு அவனுக்கு. அவன் மும்பை பிளேயர் தான் அவன். ஸோ ஆமா. அதனால அவனுக்கு நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அவனுக்கு இன்னும் நோட் அந்த வான்கேடியை பத்தி அவனுக்கு எல்லாமே தெரியும். ஒரு புல்லுமே அவனுக்கு தெரியும், நம்ம ஆஷன் ஸ்டைல சொல்லணும்னா. ம். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறமா வந்து எனக்கு இன்னொரு நான் ரொம்ப பேங்க் பண்றது வந்து மிச்சல் சாண்ட்னர். அதனால நான் ரொம்ப பேங்க் பண்றேன். பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி இஸ் டூயிங் சோ எக்ஸ்ட்ராடினரி இப்ப வெல். அடுத்த கொஸ்டின் அதுதான். அது ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டீங்க. மிச்சல் சாண்ட்னர் வில் ஜாக்ஸ் அந்த கொஸ்டின் போவோம். பிகாஸ் சாண்ட்னர் why not வில் ஜாக்ஸ்? பிகாஸ் you get a batting option right, வை better than ஷுட் பி வில் சாண்ட்னர். வில் ஜாக்ஸ்? ஏன்னா இந்தியன் பட்டியலே எனக்கு பேட்டிங்ஸ்ல முடிஞ்சுது. இல்ல நான் நீங்க அதுக்கு எதுக்காக இன்னொரு வில் இல்ல ஜாக்ஸ்ல இல்ல ஏன் போனோம்? இங்க நீங்க எப்படி யோசிங்களா? 2 சாலிட் பவுலர்ஸ், ஜஸ்பிரித் பும்ரா அண்ட் தென் ட்ரெண்ட் பவுலர். ஓகேவா? சோ 2 பேர் 8 ஓவர் சாலிட் அண்ட் பேலன்ஸ் இருக்க 12 ஓவர்ல 3 பவுலர். நீங்க வந்து 5 ஓவருக்கு சொல்றேன், 5 மெம்பர்ஸ்க்கு சொல்றேன். எப்படி போவீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்துருவாரு. ஓகேவா? சோ கண்டிப்பா 12 ஓவர்ஸ் ஹர்திக் பாண்டியாவோட சேர்த்து சாலிடா பேங் ஆயிடு. பேலன்ஸ் 8ல இஃப் மில்ச்சர் சாண்டர் வில் ஜாக்சன் வந்துரும். அதுக்கு அடுத்து வந்து மயங்க் மார்க்கண்டே உள்ள வர வாய்ப்பு இருக்கு. அண்ட் தென் வேற யாரு பவுலர் போடுவாங்க? ஷர்துல் ஆர் தீபக் இல்ல சஹர். இல்ல ஷர்துல், தீபக் சஹர் இவங்க இருந்தாங்கன்னா 4 ஓவர் இது பண்ணுது. சோ இப்படிங்கும் போது எனக்கு மோஸ்ட்லி வில் ஜாக்ஸ் ஆர் மிச்சல் சாண்டர் உள்ள வந்தாங்கன்னா ஏன்னா மயங்க் மார்க்கண்டே இந்த வருஷம் ட்ரேட் பண்ணி எடுத்தாங்க. they didn't go with the auction. ஆக்ஷன்ல போல இப்போ
ட்ரேட்ல தான் எடுத்தாங்க. அப்படிங்கும்போது மயங்க் மார்க்கண்டே பிளேயிங்ல இருக்கிறது எனக்கு சான்ஸ் எனக்கு என்னமோ தோணுது ஜஸ்ட் ஆர் சம் இருக்க குரூஷியல் வாய்ப்பு அதிகம் மேட்சஸ் இருக்கு. இந்த ஏன் மாதிரி. சொல்றேன்னா, தே வாண்டட் டு கெட் தட் வின்னிங் டீம் ஃபேம். லாஸ்ட்டா அவங்க கப் அடிச்ச டீம் தான் திரும்பி கொண்டு வந்திருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டீம் தான் இங்க இருக்கு. வேற எந்த டீமுமே இல்ல. அப்படியா? அந்த லாஸ்ட்டா மயங்க் அவங்க எப்ப மார்க்கண்டே கப் அதுல அடிச்சாங்க? 2020. லாஸ்ட்டா டீம் எடுத்து பாருங்க. கப் அடிச்ச டீம் பாருங்க. ஓ ஓகே. அதுல ட்ரிம்போர்ட் தெரியும். ஆனா மயங்க் மார்க்கண்டே அதுல இருந்தது எனக்கு ஞாபகம் இல்ல. ஓகே. ஆனா அதுல பெரிய ஒரு பிரச்சனை கைரன் பொலார்ட் ஆமா. அவங்க. பொல்லார்டு தான் அவங்க. அதனால இப்ப ரூதர்ஃபோர்ட வச்சு அவங்க இது பண்ண பார்க்கறாங்க. ஆ பாயிண்ட். நான் அந்த பழைய இது பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவனுங்களது ஸ்குவாட் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அதுல மார்க்காண்டே இருக்கானா இல்லன்னு தெரியல. பட் மயங்க் மார்க்காண்டே வாஸ் சக்சஸ்ஃபுல் சீசன்லாம் அவன் இருந்திருக்கான். ஆமா. he was in a அவனுக்கு அது successful season. ஸோ மயங்க் மார்க்கண்டே வந்து பார்த்தீங்கன்னா he was in a successful season with them. ஓகேவா? ஸோ ஓகே. எனக்கு வந்து மயங்க் மார்க்கண்ட் இவங்க வந்து ஃபார்ம் பண்ணது பார்த்தீங்கன்னா வின்னிங் டீம் தான் கமல் கொண்டு வந்திருக்காங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆயிடுச்சோ வில் ட்ரை தட் அகைன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. இதுல ஷெர்ஃபைன் ரூதர்ஃபோர்ட வந்து தே வாண்டட் சம் மிடில் ஓவர்ஸ்ல வந்து ஆஃப்டர் இந்த எல்லா இந்தியன் இந்த பட்டியல்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இந்தியன் மிக்ஸ் ஆஃப் 1 or 2 ஓவர்சீஸ்ல எனக்கு வந்து ஒரு பொலார்டுக்கு லைக்கிஷா ஒருத்தன் எனக்கு வேணும். உள்ள வந்து டமால் டிமில் அடிக்கிறதுக்கு ஒருத்தன் வேணும். எனக்கு ஒரு ஒரு பவர் ஹவுஸ் ஒரு பவர் பேக்டான ஒரு பிளேயர் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தான் இவனை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஆமா. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு இவனையும் உள்ள வைப்பாங்க, டீமுக்குள்ள வைப்பாங்க. மேபி இல்ல 11ஸ்லேயே இல்ல வைக்க வாய்ப்பு இருக்கு. ஷெர்ஃபான் ரூதர்ஃபோர்ட் வில் 100% பவுலா? வர வாய்ப்பு இருக்கு. பவுல் இல்ல. ஒன்லி பேட்டிங் தான். அது எஸ்பெஷலி லெஃப்ட் ஹேண்ட் அட்டாக்கிங் பேட்ஸ்மேன். அதனால தான் தி வென் ஃபார் அண்ட் ஆல்சோ இதுல என்ன தெரியுமா ஒண்ணு போன வருஷம் நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஆடிங் டு யுவர் பாயிண்ட் ஓகேவா. திலக் வர்மா வந்து ஒரு கியர்ல இருந்து ஸ்விட்ச் பண்ணும்போது அவரு ஃபெயில் ஆனார். பிகாஸ் ஹி இஸ் ஃபேமஸ் ஃபார் நல்லா ஒரு டீமே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் பாட்டில் ஒரு ஆக்கரிங் போட்டுட்டு இருப்பான். டப்புனு கியர் சேஞ்ச் பண்ணி அடிப்பான். அப்படி இருக்கும்போது லாஸ்ட் இயர் வந்து அவனோட ஃபார்ம் கன்சர்னா இல்ல வேற எந்த கன்சர்னும் தெரியல. ஹி வாஸ் ஃபெயிலிங் இன் தட். ஓகே எல்லா மேட்ச்ல மோஸ்ட் ஆஃப் தி ஆர்டர் மேட்சஸ். கன்சர்ன் தான். ஓகே. மெயினா ஆர்டர் கன்சர்ன் திலக் அந்த வர்மா. மாதிரி கன்சர்ன் இருக்கும்போது இப்படி போச்சு. அந்த கன்சர்னை ஹேண்டில் பண்றதுக்கு தான் இப்போ யாரு வில் ஜாக்ஸுமே அந்த டைம்ல வந்து கொஞ்சம் சொதப்பெல்லாம் இருந்துச்சு. ஐ மீன் பேட்டிங் சைட்ல பார்க்கும்போது அப்படிங்கறத ஷெர்ஃபின் ருதர்ஃபோர்ட் வந்திருக்கதா எனக்கு தோணுது. அண்ட் ஆல்சோ இஸ் a potential மாஸ் பிளேயர். யா ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்க கோ ஹெட் வித் 11s. உங்க 11 சொல்லுங்க. வித்வுட் ரோஹித் சர்மா மும்பை. போக மாட்டாங்க. ஸோ அதனால டிபிக்கலி ஆரல்ஸ் நீங்க உங்க 11 சொல்லுங்க. நீங்க 11. அவன் 11 விட்டுருங்க. ஓகே 11 நான் சொல்றேன். ஓப்பனிங் வந்து குவிண்டன் டிகாக் அண்ட் தென் ரேன் ரிக்கல்டன் நான் போவேன். ஓகேவா. அண்ட் தென் வந்து 2 lefties to டூ start லெஃப்டிஸ். with. யா 2 லெஃப்டிஸ் அண்ட் தென் ஒன் டவுன் வந்து யாருன்னா யாரு 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 என் தலைவன் ஆயுஷ் மாத்திரை போற சுழலுக்கு தாங்குவாங்களா அவங்க ஆளு ஓப்பனிங்ல? இருக்கட்டும். ம். செகண்ட் ஒன் டவுன் வந்து எனக்கு திலக் வர்மா இல்ல சாரி இல்ல நீங்க போங்க. நான் நல்லா ஆக்சுவலி ப்ரிப்பேர் பண்ணல. நான் சொல்றேன் அடுத்து. சரி. எந்த வந்து ஸோ அதனால ஃபாரெவர் ரோஹித் சர்மா இல்லாமல் மும்பை இல்லை. ரோஹித் சர்மா அண்ட் குவிண்டன் டிகாக் டு ஓப்பன். ஒன் டவுன் வந்து ஐ வில் ஆஸ்க் திலக் டு கோ இன். அதுக்கப்புறமா 2 டவுனா வந்து நான் சூரியகுமார் யாதவ் வைப்பேன். தென் அட் நம்பர் 5 வந்து எனக்கு ஹர்திக் பாண்டியா இருப்பாரு. அதுக்கப்புறமா வந்து எனக்கு நமன்தீர் ஆடினாரா போன வாட்டி? மிச்சல் சாண்ட்னர் இன் நம்பர் 7. சாரி ஷெர்ஃபைன் ரூதர்ஃபோர்ட். அவர் மறந்து போயிடுறேன், மன்னிச்சிருங்க அது. அண்ட் தனிஷ் மலேவார் அப்படின்னு சொன்னீங்க கரெக்டா? மலேவாரா? நல்ல பிளேயரா அவரு? தெரியல நானும் பார்த்தது இல்ல. ஆனா மும்பை எடுத்தாங்கன்னா எனக்கு ஒரு ஸோ பார்க்கணும் ஐ தோணும். டோன்ட் எனக்கு தெரியல. ஸோ நான் உங்களுக்கு திரும்பி ஐ வில் ரிப்பீட் த 11s ஃபர்ஸ்ட். ரோஹித் சர்மா, குவிண்டன் டிகாக், திலக் வர்மா, அப்புறமா சூரியகுமார் யாதவ், அப்புறம் ஹர்திக் பாண்டியா. திஸ் இஸ் மை டாப் 5. அதுக்கப்புறமா வந்து ஐ வில் பிரிங் இன் நமன்தீர் வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து ஐ வாண்ட் டு ட்ரை ராபின் மின்ஸ். இதுல எனக்கு ஏன் ராபின் மின்ஸ் நான் ட்ரை பண்ணோம்னா ஐ எம் சீயிங் சம்திங் இன் தட் பர்சன். அவனுமே வந்து நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் தான். மேபி இஃப் ஹி ஷைன்ஸ் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியை நான் கேம்பிள் பண்ண ஆசைப்படுறாங்க. தென் வந்து ஷெர்ஃபைன் ரூதர்ஃபோர்ட். ஸோ இதுதான் என்னோட டாப் 7 எனக்கு இருக்கும். இதுக்கப்புறமா உள்ள வரது வந்து மிச்சல் சாண்ட்னர் உள்ள வருவாரு. ட்ரெண்ட் போல்ட் உள்ள வருவாரு. ஸோ இது உங்க 9 முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா, தீபக் சஹர் அண்ட் ஒன் மோர் கை வில் பி மயங்க் மார்க்கண்டே 11ஸ்ல. ஸோ கைண்ட் ஆஃப் கரெக்டா சிமிலர். வந்திருக்கா? கரெக்டா வந்திருக்கு. எனக்கு கைண்ட் ஆஃப் சிமிலர். எப்படின்னா இதுல எனக்கு இம்பாக்ட் சப்பா நான் யாரை உள்ள கொண்டு வருவேன்றதான் எனக்கு வந்து ரொம்ப குழப்பமா இருக்கு. அதான் ஆப்ஷன்ஸ் ஆஃப் பிளென்டி பட் மேபி ப்ராப்பர் பிளென்டியா இருக்கு. ஆமா. ஸோ நீங்க போஷ் உள்ள கொண்டு வருவீங்களா? ரைட் ஆம் மீடியம் பேஸ். இல்ல வில் ஜாக்ஸ் நான் வச்சுப்பேன் இம்பாக்டா. டாப் 5 சொதப்புச்சுன்னா மேபி நான் வில் ஜாக்ஸ் உள்ள கூட்டு வந்து டமால் டிமில் அடிப்பா அப்படின்னு சொல்லி விடுவேன். பட் ரயான் ரிக்கல்டனா கிவன் இஸ் கரண்ட் ஃபார்ம் ஐ வில் நாட் கன்சிடர் ஹிம் இன்சைட். ஆக்சுவலி நான் டிகாக் வந்து ஃபார்ம் வச்சு தான் ரிக்கல்டனும் ஸ்வாப் பண்றதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். சேம் தான். ரோஹித் சர்மா, டிகாக், திலக் வர்மா, ஸ்கை, ஹர்திக் டாப் 5 எடுத்துட்டு அது நாமளே சொல்ல தேவை, அவங்களுக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அண்ட் தென் ஐ வில் கோ வித் ராபின் மின்ஸ் அண்ட் தென் ரூதர்ஃபோர்ட் பிகாஸ் ஷெர்ஃபைன் ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. He can go for it. Sorry, I will have a impact sub as Shardul Thakur. Okay. I will change Robin Mins to Shardul Thakur. ராபின் மின்ஸ் வச்சுட்டு அடுத்து ரூதர்ஃபோர்ட், அதுக்கு அடுத்து வில் ஜாக்ஸ். சாண்டார் வந்து உள்ள வைக்க மாட்டேன். வில் ஜாக்ஸ் சாண்டர் வந்து ஸ்வாப் பண்ணுவேன் பிகாஸ் இஃப் ஹி இஸ் நாட் டூயிங் குட் ஐ வில் ஸ்வாப் வித் சாண்டர் அந்த மாதிரி. அண்ட் தென் ட்ரெண்ட் போல்ட், பும்ரா, ஷர்துல் ஆர் சஹர் எப்படி 2 மேட்ச்ல உட்காந்துருவாரு.
ஸோ ஷர்து தான் உள்ள வந்துரும். அண்ட் தென் இம்பாக்ட் சப்ல வந்து யாருன்னா மயங்க் மார்க்கண்டே, என்னோட அவங்க மயங்க் மார்க்கண்டே. அண்ட் தென் ட்ரெண்ட் போல்ட்டுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா கார்பின் பாஷ், கசான்ஃபர் ஒருத்தவங்க, ஏஎம் கசான்ஃபர், அந்த பிளேயர் அவன் மிஸ்ட்ரி ஆக்சுவலி தானே அவரு. வில் ஜாக்ஸ் சென்டர் ஆர் கமான் சார் அந்த பொசிஷனை மாத்தலாம்னு தோணுது. அண்ட் தென் ட்ரெண்ட் போல்ட் ஆர் கார்பின் பாஷ், நீங்க சொன்ன மாதிரி போல்ட்டுக்கு இன்ஜுரி ஆச்சுன்னா மேபி கார்பின் பாஷ் அதை லுக்கிங். எனக்கு அதுதான் எனக்கு சரி, நீங்க சொல்லுங்க இந்த டீம் வந்து எப்படி வின் பண்ணுவாங்க, எப்படி தோப்பாங்க, இல்ல இல்ல என்ன எனக்கு ப்ரோஸ் எப்பயுமே, அண்ட் கான்ஸ் எனக்கு இப்போ சொல்லுங்க. இல்ல, நான் ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேனாவே எனக்கு தோணுது எப்பயுமே இந்த டீம் மட்டும் எப்பயும் முட்டு கொடுக்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் ஆர் பிளென்டி, பிளேயர்ஸ் மட்டும் இல்ல, ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ பிளென்டி. எப்படின்னா டாப் டூ கொடுக்கறதுக்கு உங்கள்ட்ட எல்லா பொட்டன்ஷியலுமே இருக்கு. பாருங்க, எனக்கு வந்து இவங்களோட டீம் வந்து ரொம்ப பொறாமையா இருக்கு. பவுலிங்கை பார்க்கும்போது பேட்டிங்கை பார்க்க பெருசா பொறாம இல்லை, அது நீங்க அவங்களுக்குள்ளே அடிச்சு அவங்களே அவுட் ஆயிப்பானுங்க. பட் எனக்கு பவுலிங் வந்து ரொம்ப பொறாமையா இருக்கு. பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், ஷர்துல் தாக்கூர், மயாங்க் மார்க்காண்டே, சாண்ட்னர், வில் ஜாக்ஸ், சாண்ட்னர், வில் ஜாக்ஸ், வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஹர்திக் சர்டனிட்டி பாண்டியா. ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. ஆக்சுவலி அவங்க ஹர்திக் பாண்டியா விட்டுறோம் நம்ம. சிக்ஸ் பவுலர் ஆப்ஷனா போனாலுமே அவங்க சிக்ஸ் பவுலர் யாரு? ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் என்னடா பாண்டியா. அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப காம்பேக்டா இருக்கு ஈவன் அவங்க இதுல டீம். திலாக் வர்மா கூட ஏதாவது சம்திங் ஏதோ ஒன்று சொதப்புது, ஒரு செவன்த் பவுலர் ஆப்ஷன் பார்க்கலாம்னு பார்த்தா திலாக் வர்மா இஸ் ஆல்சோ கேன் சும்மா கை சுத்தி போடுறதுக்கான ஒரு ஆள் தான். ஸோ தே ஹேவ் குட், ஸோ ஆக்சுவலி தே ஹேவ் குட்ங்கிறத தே ஹேவ் த பெஸ்ட். பெஸ்ட்டாக இருக்கு அவங்களது. ஸோ என்னோடது வந்து தே வில் பி இன் டாப் 1 or 2. தே ஷுட் பி, தே ஹேவ் த பொட்டன்ஷியல் டு பி இன் டாப் 1 or 2. அண்ட் அவங்களோட இட்ஸ் தேர் ஐபிஎல் டு லூஸ். யா, அண்ட் அகைன் த சேம் கொஸ்டின், வாட் இஸ் த சீக்ரெட் வெப்பன் ஆர் த எக்ஸ் ஃபேக்டர் அக்கார்டிங் டு யூ? ஐ திங்க் சீக்ரெட் வெப்பன் ஷுட் பி ராபின் மின்ஸ். I will add இந்த one 3 தான் more அவங்களோட to பவர் this ஹவுஸாக team. இருக்கும். I அதே mean, நேரத்தில் as you வந்து said, Robin Wins கூட சேர்த்து. I mean, I want to add this point as well. Sheffield Rutherford, as of now, நீங்க சொன்ன மாதிரி IPL he is not a proven commodity, but he can be a proven commodity, and it's not a gamble. It's like solid சொல்லலாம், which is for Mumbai he can shine. Well, அந்த லாஜிக்ல பார்க்கும்போது they both are can be easily the X factor for Mumbai Indians. அவங்க எல்லாமே X factor இருக்கு சொல்றேன், அதை தாண்டி ஒரு X factor டீமே அப்படின்ற எக்ஸ் ஃபேக்டர் தான். அதே தான் அந்த லாஜிக்லாம் சொல்ல வரேன். இந்த அண்ட் டீமே எக்ஸ் ஃபேக்டர் தான். நீங்க இந்த டீம் வந்து ஒருவேளை பிளே ஆஃப் போகல, இப்படி யோசிங்க, ஒருவேளை பிளே ஆஃப் போகல அப்படின்னா எதனால இருக்க சான்ஸ் இருக்கு? இந்த ஸ்டார் பவர். ஸ்டார் பவர் வாஸ் கேஸ் தான். சோ பேட்டிங்ல கொலாப்ஸ் தான் சான்ஸ் இருக்கு, பவுலிங்ல கொலாப்ஸ் ஆக சான்ஸ் இல்ல. அப்பயுமே ஸ்டார் பவர் பும்ரா டீம் எப்படி தான் டெலிவரி மென்டாலிட்டிலே பண்ணுவோம். கொலாப்ஸ் ஆக சான்ஸ் இருக்குன்னு சொல்றேன். இல்ல டீம் மென்டாலிட்டியில கொலாப்ஸ் ஆனாலுமே நான் ஹேவ் ஸ்ட்ராங் திங் இன் பும்ரா. அதாவது எனக்கு பும்ரா மேல தான் பொறாமையா இருக்கும். எப்ப தெரியுமா? இப்ப இல்ல, 2019-20 இருந்து எனக்கு பொறாமை. அவன் ஏன் அங்க இருக்கான்? என்ன வேணா நடக்கட்டுமே, அதாவது ஸ்டார் பவர் ஒரு பக்கம் பேசலாம், இல்ல ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட் பேசலாம், என்ன ஆனாலும் அவன் பக்கம் ஒரு பாயிண்ட்ல டெலிவரி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ ஒரு மேட்ச்ல வந்து பும்ரா 9 ரன்ஸ் இருக்காம விட்டாலுமே நமக்கு என்ன தோணும்? ஏன் இவன் இப்படி போட்டான் அப்படின்னு இருக்கும். அதே ஷர்ட் 10ல விட்டா விட பரவாயில்ல அப்படின்னு தோணும். If you have any other points in your comments, drop it in there and we'll discuss. நாங்களும் ரிப்ளை பண்றோம். ஜஸ்ட் ரன் பண்ணலாம், நீங்களும் புலம்புங்க, நம்ம கிட்ட நீங்க போயிட்டு ஆமா. ஸோ உங்களோட 11 எங்களுக்கு எழுதி கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. அதே மாதிரி வந்து எப்படி என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க ஃபார் தெம் டு வின் திஸ் ஐபிஎல் அப்படின்றதுமே ஈவன் சொல்லுங்க. அண்ட் இப்படி கூட வாட் கைண்ட் ஆஃப் பண்ணலாம். ஸ்ட்ராட்டஜிஸ் அதர் டீம் வில் யூஸ் எக்ஸாக்ட்லி அகைன்ஸ்ட் தெம் அதுதான் சொல்ல அப்படின்றதுமே வந்தேன். எனக்கு. ஈவன் எக்ஸாக்ட்லா சொல்லணும்னா சிஎஸ்கே இப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கூட சொல்லுங்க. ஆனா எந்த பவுலர் வச்சு யூஸ் பண்ண போறீங்கிறது சேர்த்து சொல்லுங்க. லெட்ஸ் சரி டிஸ்கஸ். சொல்லுங்க. ஏன்னா சிஎஸ்கே தான் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இட்ஸ் தேர் ஐபிஎல் டு லூஸ். அவ்வளவுதான்.